வீர சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோர்ட்ல மாறனை விசாரிக்கிறாங்க. உங்களுக்கும் பாண்டியனுக்கு முன் விரோதம் இருந்துச்சான்னு கேக்குறாங்க. மாறன் எதுவும் பேசாம நிக்கிறாங்க. அப்ப லட்சுமி அம்மா எழுந்திருச்சு, ஐயா அப்படியெல்லாம் எந்த விரோதம் கிடையாதுங்க ஐயா, அது வெறும் ஆக்சிடென்ட் தான், எங்க மருமகனை விட்டுருங்க ஐயான்னு கெஞ்சுறாங்க லட்சுமி. பிருந்தாவும் ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க, ஆமா எங்க மாமா எந்த தப்புமே செய்யல, எங்க மாமா ரொம்ப ரொம்ப நல்லவருங்கிறாங்க. என்ன நீங்க எதுக்குமா கோர்ட்டுக்கு வரணும்? எல்லாரும் அங்கேயே பேசி தீர்த்துக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தீங்க? ஒரு குற்றம் நடந்திருந்தா அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு அது நீதி வழங்குறதா எங்களோட கடமை. நீங்க உட்காருங்கம்மா, இப்படி கோர்ட்டு நடக்கும்போதெல்லாம் இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க நீதிபதி. மாறன் கிட்ட வீர முதல்லயே சொல்றாங்க, இங்க வாரு மாறா, இது கோர்ட், மக்களோட பிரச்சனை என்னவோ அதை தீர்த்து வைக்கிற இடம் இது. தயவு செய்து உண்மை என்னவோ அதை மட்டும் நீ போய் சொல்லிடாத. மாறா, நீ வெளியில வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கோம். நீ என்கிட்ட பேசுற மாதிரியே கோர்ட்லயும் பேசி மாட்டிக்காத. தயவு செய்து நீ வெளியில வரணும். உண்மையிலேயே என்ன நடந்ததோ அதை மட்டும் நீ கோர்ட்ல சொல்லுன்னு கெஞ்சி கேக்குறாங்க வீரா. நீதிபதி கேட்கவும் மாறன் அமைதியாவே நிக்கிறாங்க. என்னப்பா உன்னோட மௌனம் சம்மதமா எடுத்துக்கலாமாங்கிறாங்க. இல்லைங்க ஐயா, பாண்டியனுக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை. அந்த பாண்டியனை நான் அந்த அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன். காரை நிறுத்தாம போனது என்னோட தப்பு. கேஸுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை நான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். திரும்பவும் ஏன் இந்த கேஸை சொல்றாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க மாறன். நீதிபதி வக்கீல திட்டுறாங்க, என்னையா சொன்னதையா தான் சொல்றாங்க, இந்த கேஸ்ல ஏதோ புது திருப்பம் கிடைச்சிருக்கிற மாதிரி நீங்க பேசுனீங்க, உங்க கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னு தெரியாம தான் பேச வந்தீங்களா, போய் கோருங்க போங்கன்னு திட்டுனதும் வக்கீல் போய் கொண்டு சால வந்தான் வந்து ஒரே நாளையில நான் ரிமாண்ட்ல வச்சு விசாரிக்கிறேன் சார், கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. அப்படியா, இதே மாதிரி நிறைய கேஸை ரிமாண்ட்ல வச்சு விசாரிக்கிறேன்னு வருஷ கணக்கில் இழுக்கிறீங்க சார். இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு வந்த கேஸை ஒரே நாளையில விசாரிச்சு முடிச்சிருவீங்களாங்கிறாங்க. ஆள வந்தான் உறுதியா முடிச்சிருவேன் சார், கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க. ஒரு நாள் நீதிமன்ற காவல்ல வச்சு விசாரிக்க அனுமதி கொடுத்துறாங்க நீதிபதி. மாறனோட கேஸை 23ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஆள வந்தான் ரிமாண்ட்ல மாறனை கூட்டிட்டு போறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா வீரா கிட்ட வக்கீல் சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா கேஸ் முடிஞ்சிருக்குமல்லங்கிறாங்க. என்ன முடிஞ்சிருக்கும்? என்ன வாங்குற காசுக்கும் சம்பளத்துக்கும் ஆகாது, உண்மையா இருங்க சார். சொன்ன மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா மாறனை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே, உங்களுக்கும் கேஸ் முடிஞ்சிருக்கும். அப்படித்தானே பாக்குறீங்க? இல்ல மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் கோர்ட்டுக்கும் கேவலம், கருப்பு கோர்ட்டுக்கும் கேவலம். நீங்க முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காதீங்க போங்க சார் திட்டி விடுறாங்க வீரா. கண்மணியை பாக்குறாங்க, என்ன சார் அங்க பாக்குறீங்க, உங்களோட மோட்டிவ் என்னங்கிறது எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் சார் அசிங்கம், முதல்ல எங்க கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, இங்கிருந்து போயிடுங்கன்னு சொன்னதும் வக்கீல் அங்க வெடுக்குடுன்னு போறாரு. மாமா, எனக்கு இந்த வக்கீல் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, நான் சொன்ன லாயரை வச்சு நம்ம வாதாடிக்கலாங்கிறாங்க. சரிமா, உனக்கு எது சரியா படுதோ அதையே செய்யுங்கிறாங்க ராமச்சந்திரன். வள்ளி அழுதுகிட்டு போது வீரா போய் ஆறுதல் சொல்றாங்க. அந்த பக்கமா மாறனை கூட்டிட்டு வராங்க. ஆளவன் தான் போலீஸ். மாறா, என்னடா உனக்கு கொண்டு போய் ஒரு நாள் ஜெயில் வைக்க போறாங்களான்னு அழுகுறாங்க வள்ளி. அத்தை, ஒரு நாள் தானே, நாளைக்கே நான் திரும்பி வந்துட்டு போறேன், அதுக்கு எதுக்கத்தே இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றேன். வீராவும் கிட்ட வராங்க. இங்க வாரு வீரா, நீ தான் எப்படியாவது எங்க அத்தையும் அப்பாவையும் பார்த்துக்கணும். அத்தை நிச்சயமா அழுதுகிட்டே தான் கொண்டிருக்கும். அப்பா சாப்பிடவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார், நீ தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறாங்க மாறன். மாறா, என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் உன்னை கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்களேன்னு எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கிறேங்கிறாங்க வீரா. மாறனால நம்பவே முடியல, வீரா தான் இப்படி பேசுறாளா, அதுவும் புதுசா பேசுறாளேன்னு பாக்குறாங்க. மாறனை அனுப்பிச்சு வச்சுட்டு வீரா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. வள்ளி தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு வந்து ஆறுதல் சொல்றாங்க. என்ன வீரா, வீட்டுல யாருக்காவது கஷ்டமா இருந்தாலும் ஆறுதல் சொல்றது நீ தானே, எல்லாத்துக்கும் எவ்வளவு சப்போர்ட்டா இருப்ப, நீ ஏன் அழுதுகிட்டு இருந்தா எப்படி வீரா? சண்டை போட்டாலும் சரி அழுதாலும் சரி சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது, இந்த ஒரு வாய்நாள் சாப்பிடு. மாறன் வந்து ஏன் என் பொண்டாட்டி சாப்பிட வைக்கலன்னு அவன் வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்றேன்? ஒரு வாயாவது எனக்காக நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு சாப்பிட வைக்கிறாங்க வள்ளி. வீரா அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. இன்னாரும் மாறனும் சாப்பிட்டுருப்பானா, ஜெயிலில் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே வள்ளிமா. அவ இருக்கிறது ஒரு நாளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறானே, இதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல வள்ளிமா. அங்க கார்த்தி வராங்க. கார்த்தி வந்து வீராவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. வீரா அழுதுகிட்டே இருக்காத, மாறன் தப்பு செய்யலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அவனை எப்படி வெளியில கொண்டு வரணுமோ அப்படி நான் கொண்டு வந்துருவேன், நீ அழுகாதுக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, நான் உனக்கும் அண்ணன் தான். மாறனை மொத்தமா இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியில கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. அங்க ராமச்சந்திரன் வந்து வீரா என்ன சொல்றா வள்ளிமான்னு கேக்குறாங்க. அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா, மாறனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மாறனையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறான்னுங்கிறாங்க வள்ளி. சரி வள்ளி, வீராவை தனியா விட்டுறத, அவளை சாப்பிட வைக்கி தூங்க வைக்கி, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு மாறனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காதீங்க, நீதான் இப்போ வரைக்கும் ஆறுதல் சொல்லணும்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ராகவன் வராங்க. அப்பா, வீரா என்ன சின்ன பொண்ணா, மாறனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு, அவ தைரியமான பொண்ணு, அவ எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லுவா, தைரியமாவும் இருப்பா, அவளுக்கு நம்ம ஒண்ணு தைரியம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் புரிஞ்சுக்குவான்னு ராகவன் சொல்லிட்டு இருக்கும்போது வீரா ராகவனை பாக்குறாங்க. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எந்த கவலையுமே இல்லாம பேசுறீங்களா மாமா, உங்க மனசாட்சி எப்படித்தான் இப்படி ஒரு மனசாட்சியோன்னு நினைக்கிறாங்க. மாறன் ஜெயில இருக்கிறத நினைச்சு கண்மணி சந்தோஷப்படுறாங்க. அடடா, ஒரே ஒரு நாள் தான் இவன் ஜெயில இருக்க போறான், இதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, காலம் பூரா ஜெயில இருந்தானா இந்த குடும்பமே உன்ன நினைச்சு கண்ணீர் படுறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வீரா போறாங்க. வீராவை கூப்பிடுறாங்க. என்ன வீரா, நீ சரியா கூட சாப்பிடலையான்னு வள்ளியம்மா உனக்கு ஆறுதல் சொல்லி சோறு விட்டு விட்டாங்களாமே. மாறனை நினைச்சு நீ ஃபீல் பண்றத பார்க்கும்போது எனக்கும் ஃபீலா தான் இருக்கு, ஆனா தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தானே வீரா ஆகணும், உன்னோட விருப்பமே இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டணுவனுக்காக நீ ஏன் வீரா வருத்தப்படுற, உனக்கு ஏத்த ஆளே கிடையாது,
முடியாத அந்த மாறன் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா நீ சந்தோஷப்படணும், வருத்தப்பட வேண்டியதில்லை. அவனெல்லாம் ஒரு நாள் ஜெயில இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, லைஃப் லாங் ஜெயில இருக்கணும். இதெல்லாம் நான் அண்ணனுக்காக செய்யல, உனக்காக தான் சேர்த்து செஞ்சிருக்கேன். நினைச்சாலாம் நீ வருத்தப்படாத வீரா, தனியா இருந்து பழகிக்கோங்கிறாங்க கண்மணி. சிரிக்கிறாங்க வீரா. என்ன வீரா நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருக்குதுங்கிறாங்க. என்ன செய்யறது, நீ முதல்லயே மனப்பாடம் பண்ணி வச்சு பேசுற, இடையில நான் ஏதாவது சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்ச வரிகள் ஏதாவது விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யறது? ஆமா என்ன சொன்னேன், ஏன் புருஷன் லைஃப் லாங் ஜெயில இருக்கணுமா? அதை பார்த்துக்கிட்டு நான் இப்படியே கை கட்டி நிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க வீரா. ஓ அப்ப அவன் திருப்பி வருவான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க கண்மணி. மாறன் கண்டிப்பா திரும்பி வருவான், உன் கண்ணு முன்னாடியே நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறோம் பாரு. அப்போ சினிமா நடிகை ஹீரோயின் மாதிரி இந்த கேஸ் பையில தூக்கிக்கிட்டு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நடக்க போறியான்னு கேக்குறாங்க கண்மணி. என்ன செய்யறது, நான் ஹீரோயின்னா அப்ப நீ எனக்கு வில்லியிட்ட. கண்மணி எத்தனை தடவை சொன்னாலும் நீ இதை செய்யாதேன்னு சொன்ன, நீ அதைத்தான் செய்வ, திரும்ப அப்புறம் நான் தான் ஜெயிப்பேன், அப்புறம் நீ மொக்கையா நிப்ப. எப்பவும் நீ என்கிட்ட தோத்து போறது வழக்கம் தானேன்னு வீரா சொல்றாங்க. வீரா உன் புருஷன் இப்ப ஜெயில இருக்கான், அதை நீ மறந்துடாதீங்கிறாங்க கண்மணி. புருஷன் இன்னைக்கு ஜெயில தான் இருக்கான், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவான். வந்த அன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் வைக்கட்டுமா? சரி நீ ரூமுக்கு போய் ஒரு நோட் எடுத்துக்கோ, இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணலான்னு எழுதி போய், நீ என்னதான் சதி பண்ணினாலும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேங்கிறாங்க வீரா. வீரா நீ உங்க அக்கா கண்மணியை நீ சாதாரணமா எடை போட்டுட்ட, இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு கண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க. கான்ஸ்டபிள் ஜெயிலுக்கு கொடுக்குற ரவுடிக்கு போன கொடுக்குறாங்க. சொல்லுங்க மேடம்னு ரவுடி கேட்கவும் அங்க ஒருத்தன் உன் கூட தூங்கிட்டு இருப்பானே அந்த மாறன், அவனை கொஞ்சம் காட்டுங்கிறாங்க. போன்ல காட்டுறாரு ரவுடி. மேடம் நல்லா அசந்து தூங்குறான் பாத்தீங்கல்ல, அவனை ஏதாவது செய்யணுமான்னு அந்த ரவுடிங்க 3 பேரும் கேட்கறாங்க. நான் அப்புறமா சொல்றேன், இப்போ வரைக்கும் போனை கட் பண்ணுங்கன்னு கண்மணி சொன்னதும் போனை கட் பண்றாங்க. கண்மணி வில்லத்தனமா வீராவை பாக்குறாங்க. வீரா பாத்தியா உன் புருஷனை சுத்தி 3 பேர் உட்காந்துருக்கானுங்க, அவனுங்க 3 பேரும் சரியான கொலைகாரனுங்க. உன் புருஷனுக்கு இப்போ வரைக்கும் அவனுக்கு தான் பாடி கட்ட நான் தான் வச்சிருக்கேன். கொலை பண்ணுங்கடான்னு சொன்னா சத்தமே இல்லாம முடிச்சிடுவானுங்க. ஆனா அந்த மாதிரி என்னை யோசிக்க வச்சிடாது, அவனை கொலை பண்றது என்னோட நோக்கம் கிடையாது, அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. நீ இதுல இருந்து விலகிக்கோ, ஏன்னு கேட்டா நீ என்னோட தங்கச்சி, மாறனோட விஷயத்துல நீ நல்லா யோசிச்சுட்டு விலகிக்கோ. சரி யோசிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து போறாங்க. வீரா அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.